3 சீனியர் எடிட்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு சென்று எடப்பாடி பழனிசாமியுடைய ஊர்வலத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த பிரயாணத்தில் இதிலிருந்து டெல்லியில் ஒரு சுறுசுறுப்பு வந்து விட்டது, பரபரப்பு வந்து விட்டது. இபிஎஸ் தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை பற்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலேயே இவ்வளவு ரிசப்ஷன் இருக்குது. அவர் பேசுற ஒன்னொன்னுத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில கவர்மெண்ட் வந்துடுச்சு. இப்ப வரும் கோவில் நிதியில் கல்லூரி கட்ட வேண்டுமா என்று கல்லூரிக்கு எதிராக பேசல. அவரு கோவில் இருக்கிற பணத்தை வச்சு நீ உங்ககிட்ட பணம் கிடையாது, லோன் வாங்குற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அங்க கல்லூரி கட்ட முடியாது, கோவில் பணத்துல இருந்து ஏன் கட்டுறேன்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஒன்னும் இந்துத்துவ ஆகல. அவர் ரிப்பீட்டட்லி ஹி சேஸ் கொள்கை வேறு கூட்டணி வேறு. இபிஎஸ் இஸ் வெரி கிளியர். ஆக மொத்தம் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 185 மார்க் வரப்போகுதுங்க. நல்ல ரிசப்ஷன். நார்த் இந்தியா எஸ்பெஷலி ஹிந்தி ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரிசப்ஷன் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று அரசியல் ரீதியாக. அதை தவிர எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது மத்திய அரசாங்கம் அவருக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு இசட் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. காரணம் அவர் எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மூன்றாவதாக அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பான சூழ்நிலையில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. இதுதான் யதார்த்தம்.